ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சோழன் வந்து சேரன்கிட்ட போயிட்டு நிலா வந்து இனிமேல் உன்னை அண்ணன் கூப்பிடக்கூடாது, நீ உன்னை அண்ணன் கூப்பிட்றனால தான் என்னை வந்து அவங்க மதிக்க மாட்டாங்க, என்னையும் அண்ணன்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் சேரன் நிலா கிட்ட போயிட்டு இனிமேல் நீ என் அண்ணன் கூப்பிடாதப்பா, அண்ணன் முறை வராது அப்படிங்கிறாங்க. அப்படியே நீ என்ன அண்ணன் கூப்பிட்டாலுமே சோழனை வந்து கூப்பிடாத அப்படிங்கிறாங்க. ஏன் கூப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது சோழன் வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க நான் வந்து நான் வந்து அவங்களோட கூடயே பிறக்கலை அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிடுவார். என்ன சோழன் ஏன் இப்படிலாம் சொல்கிற, கூட பிறக்கலையா, நீ என்னோட தம்பிடா, நீ என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லுவாங்க. ஐயோ அண்ணன் சொதப்புதே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நினப்பாங்க. ஆனால் நிலா பார்த்திங்க அப்படின்னா என்னன்னே நீங்கள் தான் வந்து அவங்க கூடயே பிறக்கல, உங்கள் மாமா பையன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ வந்து தம்பிங்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்பாங்க. ஆமாப்பா எனக்கு அவன் தம்பி, ஆனால் நீ அவனை வந்து அப்படி நினைக்காத, நீ வந்து சோழனை வந்து ஒரு மாமா பையனாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னாச்சு, எதுக்காக அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி கேட்பாங்க. அதுக்கப்புறம் சோழன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்து சோழன் வந்து திட்டுவாங்க. ஏனே இப்படி நான் என்ன சொல்லி கொடுத்தேன், பிளானே மாற்றி இப்படி சொதப்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. சோழனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிலா வந்து எல்லாரையும் நினைக்கிற மாதிரி தன்னையும் நினைக்கக்கூடாது, தன்னை வந்து ஒரு ஹஸ்பண்டாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சோழன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நிலா மனசில் கொஞ்சம் கூட அப்படி ஒரு எண்ணம் இல்லை. ஸோ சோழன் வெயிட் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி நிலா கிட்ட திட்டு வாங்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்போ தான் வந்து சோழன் வந்து நிலா மனசில் இடம் பிடிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.